Introduce yourself. I am Sangadir from Nyanamani College of Technology. இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கேள்வி நம்பர் வந்து 556. என்னன்னா 556ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோனிக்கல் பைப்பு கான்ஸ்டன்ட் ரேட். கோனிக்கல் பைப்ல கான்ஸ்டன்ட் ரேட். அப்ப என்ன ஃப்ளோன்னு கேக்குறாங்க? என்ன ஃப்ளோ? Steady flow. ஸ்டெடி ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. சரியா? ஸ்டெடி அண்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அதான் அந்த 556க்கான கேள்வி ஆன்சர். அடுத்தது 560. 560ல வந்து எந்த ஃப்ளோல ஒன்லி கன்வெக்டிவ் ஆக்சிஸ் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும்? எந்த ஃப்ளோல கன்வெக்டிவ் ஆக்சிஸ் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஸ்டெடி ஃப்ளோல நான் யூனிஃபார்ம்ல தான் கன்வெக்டிவ் ஆக்சிஸ் தான் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். எந்த ஃப்ளோல கன்வெக்டிவ் ஆக்சிஸ் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும்னு கேட்றான். ஸ்டெடி நான் யூனிஃபார்ம். அடுத்த கேள்வி டோட்டல் ஆக்சிலேஷன். அன்ஸ்டடியில ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். அன்ஸ்டடி பாத்தீங்கன்னா அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம்னா லோக்கலும் எக்ஸிஸ்ட் ஆகும், கன்வெக்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும், ரெண்டு எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? அடுத்ததாக உள்ள கேள்வி வந்து 562. எந்த இதுல வந்து டோட்டல் ஆக்சிலேஷன் ஜீரோவா இருக்கும்? அது ஸ்டெடி யூனிஃபார்ம்ல டோட்டல் ஜீரோ. ஏன்னா ஸ்டெடியா இருந்தா லோக்கல் ஜீரோ, யூனிஃபார்ம் இருந்தா கன்வெக்டிவ் ஜீரோ. ஸோ தேர்ஃபோர் டோட்டல் ஜீரோ. இந்த மூணு கேள்வியும் மூணு அற்புதமான கேள்விகள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன புரிஞ்சுது? ஃபர்ஸ்ட் கேள்வியில ஒரு கோனிக்கல் பைப் இருக்கு. ஒரு கோனிக்கல் பைப் இருக்கு. ஃப்ளோ ரேட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. என்ன ஃப்ளோ? ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகே. அடுத்து கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன். கன்வெக்டிவ் ஆக்சிலரேஷன்ல கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுதா? அது ஸ்டெடி ஃப்ளோ நான் யூனிஃபார்ம். ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ரெண்டு ஆக்சிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா? அது அன்ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அப்புறம் டோட்டல் ஆக்சிலேஷன் ஜீரோவா இருந்தா எதுக்கு டோட்டல் ஆக்சிலேஷன் ஜீரோவா இருக்கும்? ஸ்டெடி லோக்கல் ஆக்சிலரேஷன் ஜீரோவா இருக்கணும். யூனிஃபார்ம் கன்வெக்டிவ் ஆக்சிலரேஷன் ஜீரோவா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் ஆக்சிலேஷன் ஜீரோவா இருக்கும். ஸோ இந்த மூணு கேள்வி பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா ஃப்ளோ ரொட்டேஷனல். 564 ஃப்ளோ வந்து ரொட்டேஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ளோவை நீங்க ரொட்டேஷனல் ஃப்ளோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோ அந்த ஃப்ளோல உள்ள ஒவ்வொரு ஃப்ளூயிட் பார்ட்டிகளுக்கும் இட் வில் ஹேவ் த ரொட்டேஷன் அபவுட் இட் மாஸ் சென்டர். இது பேர் மாஸ் சென்டர். ரொட்டேஷனல் ஃப்ளோனா என்னன்னா அந்த ரொட்டேஷன் ஃப்ளோ நடக்கிற ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இட் ஹேஸ் ஓன் ரொட்டேஷனல் காம்போனன்ட் அபவுட் இட் மாஸ் சென்டர். சரியா? ஃபைனைட் ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு பார்ட்டிகளுக்குனா ஃபைனைட் ஆங்குலர் வெலாசிட்டி அபவுட் இட் மாஸ் சென்டர். எல்லாம் ரொட்டேஷன் ஃப்ளோனா கண்டிப்பா ஒமேகா இருக்கும் அபவுட் மாஸ் சென்டர். சரி, அபவுட் மாஸ் சென்டர் எம்னா மாஸ் சென்டர். ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ரொட்டேஷன் இருந்ததுன்னா அந்த ஃப்ளோக்கு பேர் தான் ரொட்டேஷன் ஃப்ளோ. இதான் இதுக்கான இது. அடுத்த கேள்விக்கான ஆன்சர் வந்து இப்ப வி வெக்டார். அடுத்த வி வெக்டார் வந்து 566. 566ல பாத்தீங்கன்னா வி வெக்டார் வந்து AXY I cap minus BYZ T J cap. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ அப்படின்றாங்க. எப்ப T இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது அன்ஸ்டெடி ஃப்ளோ. எப்ப XYZ மூணுமே இருக்கோ அப்ப அது 3 டைமென்ஷனல் ஃப்ளோ. ஸோ அன்ஸ்டெடி 3 டைமென்ஷனல் ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சொல்றாங்க அன்ஸ்டெடி 2 டைமென்ஷனல் ஃப்ளோன்னு சொல்றாங்க. ஏன்னா கே காம்போனன்ட்ல வந்து இங்க இல்லாதனால அவனை வந்து 3Dன்னு ஒத்துக்க மாட்டாங்க. 2 தான் இருக்கான், 2 டைமென்ஷனலா 2 டைமென்ஷனல் அப்படின்றத சொல்றாங்க தெளிவா. ஸோ எப்போதான் வந்து இந்த காம்போனன்ட் 2 டைமென்ஷனல் ஃப்ளோவா 3 டைமென்ஷனல் ஃப்ளோவான்னு கண்டுபிடிக்கணும். I J மட்டும் பார்த்தா போதும், XYZ வச்சு பார்க்க தேவையில்ல. ஐல வந்து இவன் U காம்போனன்ட் இருக்கான், இவன் V காம்போனன்ட் இருக்கான், இதுல T இருக்கான். T இருக்குன்னா ஸ்டெடி சொல்லலாம். U V இருந்தா இட் இஸ் 2D ஃப்ளோ. இங்க டைம் இருந்தா
அன்ஸ்டடி ஃப்ளோ. அன்ஸ்டடி ஃப்ளோ. வி வெக்டார்ல ui கேப் பிளஸ் vj கேப் அப்படின்னா 2D ஃப்ளோ. அப்போ t இருக்கனால அன்ஸ்டடி ஃப்ளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்கா ஒரு சூப்பரா ஒரு 5 கொஸ்டின் கற்றுக் கொடுத்த செங்கதி இருக்கு. நமக்கு தேங்க்யூ சாம்பியன்ஸ்.